2ஆம் இடத்தில் புதன் இருந்தால், 2ஆம் இடத்துல புதன் இருந்ததுன்னா ரொம்ப சாதுரியமான பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. 2 விதமான வருவாயை ஈட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. நமக்கு ஏன் கண்ணாப்புனான்னு நியாயமாக இருக்குது, அநியாயமாக இருக்குது, இந்த இடத்துல நியாயத்தை சொன்னோம்னா நம்ம எதிரி ஆகிடும், இந்த இடத்துல அவன் பேசுகிறத நம்மளால் எதிர்த்து பேச முடியாது, நம்ம பேசணும்னா எதிரி ஆகிடும், நம்ம எதுக்கு வாயை திறக்காமல் வந்துடும், இந்த மாதிரி சாதுரியம். அதே போல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இந்த நெருக்கடியான காலகட்டம், இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்லாம் வருது பார்த்திங்களா, ஒரே மாதிரி வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா எல்லோரும் இறுக்கமாக இருப்போம்ல, அந்த மாதிரி இடங்களில் அவங்களையெல்லாம் ஒற்றுமைப்படுத்துறது, சமாதானப்படுத்துறது, காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வந்து வாக்கில் இருக்கக்கூடிய புதன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த வாக்கில் புதன் இருக்கிறவங்களுக்கு ஜோதிடம் சொன்னால் கூட ரொம்ப அருமையான பலிக்கும். அதாவது நல்லா யோசித்து சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட தூதன் அப்படின்னு சொல்கிறோம்ல, 2 விஷயங்களை இணைக்கிறது, அதாவது பிரச்சனைக்குரிய 2 நபர்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்குலாம் அவங்களோட பேச்சு ரொம்ப பயன்படும். இந்த புதன் வந்து மிதுன லக்னமாக இருந்து கடகராசியில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 2ஆம் இடத்துல, அது பகை வீடாக போயிடுதில்ல, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ புதனோட நிலையை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் நிச்சயமாக இல்லாத பட்சத்துலையும், அந்த புதன் வந்து பகை வீட்டில் இல்லாத ஒரு பட்சத்துலையும் இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும், நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதாவது இருக்கிற சிச்சுவேஷனை வந்து அமைதியாக வச்சுக்கிறதுக்கும், அன்பாக கொண்டுட்டு போகிறதுக்கும், சிக்கல் இல்லாமல் உரசல் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கும் நல்ல உதவும். நல்ல அருமையான ஜோதிடர்களாகவும் அவங்க இருப்பாங்கங்கிறத மறக்கக்கூடாது.